Hi friends, Zoology Simplified channel competitive exams காக degree level zoology prepare பண்ணிட்டு இருக்கோம். PGTRB new syllabusல இருந்து unit 8 evolutionary principles series பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது factors influencing speciation. Speciationனா என்ன? அதோட various types என்னன்னு சொல்லி previous வீடியோல பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது factors influencing speciation. Factors influencing speciation வந்து previous yearல questions வந்திருக்கு. அதனாலதான் இதை நான் தனி வீடியோவா போட வேண்டியதாயிற்று. ஸ்பீசியேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு சின்ன ரீகேப். ஸ்பீசியேஷன்னா நியூ ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகுறது. ஸ்பீசியேஷன்ல ஃபார்ம் ஆகிற நியூ ஸ்பீசிஸ் எல்லா என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், எல்லா ஈகோலாஜிக்கல் ஷிஃப்டையுமே தாங்கக்கூடியது. இந்த பூமியில அது கொஞ்ச காலம் நிலைச்சு வாழணும். அதுதான் ஸ்பீசியேஷன். அப்ப ஸ்பீசியேஷன்னா நியூ ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகுறது. என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால ஸ்பீசியேஷன் நடக்குது, புது ஸ்பீசிஸ் வருதுன்னு பார்த்தா மியூட்டேஷன், ரீகாம்பினேஷன், நேச்சுரல் செலக்ஷன், ஜெனடிக் ட்ரிஃப்ட், ஹைபிரிடைசேஷன், பாலிப்ளாய்டி, ஃபவுண்டர்ஸ் பிரின்சிபிள், ஐசோலேஷன். இதுல இந்த 4, 6, 7 ரெட் கலர் ஃபாண்ட்ல கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா? ஜெனடிக் ட்ரிஃப்ட், பாலிப்ளாய்டி, ஃபவுண்டர்ஸ் பிரின்சிபிள். இத தனி ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். இதுல வேற எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த ரெட் கலர் ஃபாண்ட்ல இருக்கிறது மட்டும் தனி ஸ்லைடா வரும். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன? மியூட்டேஷன். மியூட்டேஷன்ன்றது என்னது? ஒரே ஒரு ஜீன்ல நடக்கிற சேஞ்ச். ஒரே ஒரு குரோமோசோம் ஆல்டர் ஆகுறது. ஒரே ஒரு டிஎன்ஏல நடக்கிற சேஞ்ச். ஒரே ஒரு டிஎன்ஏ, ஒரே ஒரு ஜீன்ல நடந்தா மட்டும்தான் அது மியூட்டேஷன். என்டையர் குரோமோசோமே மாறினாதான் நம்மளுக்கு தெரியும்ல, அது பிளாய்டின்னு சொல்லிடுவோம். சோ ஒரே ஒரு ஜீன்ல மட்டும்தான் நடக்கணும். அதுதான் மியூட்டேஷன். இதுல வர்ற ஃபேவரபிள் ஸ்பீசிஸ் கூட நியூ ஸ்பீசிஸா ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரெண்டாவது ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னா ரீகாம்பினேஷன். ரீகாம்பினேஷன் என்ன அப்படின்னா, ஒரு குரோமோசோம் வந்து எக்ஸ் வடிவத்துல இருக்கா, அதோட ஆர்ம், அந்த எக்ஸோட 4 ஆர்ம் இருக்கு இல்லையா, அதுல ஏதோ ஒரு ஆர்ம் அப்படியே பொசிஷன் அப்படியே மாறி போய் வேற ஒரு குரோமோசோம் கூட சேர்ந்துடுறது. அதோட பொசிஷன் மாறிடுறது. அந்த ஜீன் அப்படியே அருந்து போய் வேற ஒரு குரோமோசோமோட சேர்ந்துக்கிறது தான் ஜீன் ரீகாம்பினேஷன். இந்த வரப்போற கேரக்டர் பேரண்ட்ல இல்லாத மாதிரி வித்தியாசமா இருக்கு. இதோட காம்பினேஷன் வந்து பேரண்ட்ல இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னா அது வந்து புது ஸ்பீசிஸா ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது எப்ப நடக்கலாம் அப்படின்னா, மியாசிஸ்ல கிராசிங் ஓவர் நடக்கும்ல, கேமெட் ஃபார்மேஷன் ஆயிட்டு இருக்கு, மியாசிஸ் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஒரு கிராசிங் ஓவர் நடக்குது. அந்த கிராசிங் ஓவர்ல ஆர்ம்ஸ் வந்து அதோட அல்லீல் கூட உட்காராம வேற ஒரு ஜீன்ல போய் வேற ஒரு குரோமோசோம் மேல போய் உட்காந்துருச்சு அப்படின்னா நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்டர் பிரீடிங் நடக்கலாம். வேற வேற ஸ்பீசிஸ் கிடையில இன்டர் பிரீடிங் நடக்கிறதுனால ரீகாம்பினேஷன் நடக்கலாம். குரோமோசோமல் அபரேஷன் நடந்திருக்கலாம். இது எது வேணாலும் நடந்திருக்கலாம். சோ இது வந்து பொசிஷன் மாறி போறதுனால இதை நம்ம பொசிஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது எபிஸ்டாசிஸும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எபிஸ்டாசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஜீன் அதோட பொசிஷனை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த ஜீனோட எக்ஸ்பிரஷனே மறைஞ்சு போகலாம், அல்லது இன்னொரு ஜீனோட எக்ஸ்பிரஷனை அது அப்படியே மறைய வச்சிரும். புரியுதா? இப்போ ஒரு அனிமல் கருப்பு கலரா இருக்கு, அந்த கருப்பு கலரோட ஜீன் மேல வேற ஒரு ஜீன் வந்து உட்காரையில அந்த கருப்பை எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய அதோட கேரக்டர் மறைஞ்சு அந்த அனிமல் அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கலராவே வருது அப்படின்னா அது ஒயிட் கலர் ஸ்பீசிஸ், வேற ஒரு ஸ்பீசிஸ். ஒரு கேரக்டர் அப்படி மறைச்சிடுறது, ஒரு ஜீன் கேரக்டர் அப்படி மறைச்சிடுறது தான் எபிஸ்டாசிஸ். ரீகாம்பினேஷன்ல இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எது எப்படி நடந்தாலும் இந்த காம்பினேஷன்ல பெனிஃபிஷியல் காம்பினேஷன், ஃபேவரபிள் காம்பினேஷன், இந்த உலகத்துல வாழக்கூடிய தகுதி வாய்ந்த காம்பினேஷன் மட்டும்தான் நியூ ஸ்பீசிஸா கண்டினியூ ஆகும். டெலிட்டோரியஸ் காம்பினேஷன், வாழ தகுதியே இல்லாத காம்பினேஷன், ரொம்ப வீக்கா இருக்கு, சீக்கிரமே செத்து போயிடும், கிளைமேட்டிக் சேஞ்சஸ்ல அதால வாழ முடியல, உணவு மாற்றங்கள் அதால ஒத்துக்க முடியல அப்படின்னா அந்த நியூ ஸ்பீசிஸ் இறந்து போயிடும். பெனிஃபிஷியல் காம்பினேஷன் மட்டும்தான் நியூ ஸ்பீசிஸா ஃபார்ம் ஆகும். மூணாவது நம்ம பார்க்க போறது நேச்சுரல் செலக்ஷன். அந்த அனிமலுக்கு மியூட்டேஷன் நடந்திருந்தாலோ ரீகாம்பினேஷன் நடந்திருந்தாலோ நேச்சுரல் செலக்ஷன்ல மட்டும்தான் நியூ ஸ்பீசிஸ் வந்து வாழ முடியும். அதாவது இந்த நேச்சர் தான் செலக்ட் பண்ணும் எதெல்லாம் ஃபேவரபிள் காம்பினேஷன், எதெல்லாம் ஃபேவரபிள் மியூட்டேஷன், இதெல்லாம் செலக்ட் பண்றது நேச்சர் தான். டார்வின்ஸ் ஃபிட்னஸ் கூட நம்ம சொல்லலாம். டார்வின் இதை பத்தி நிறைய பேசியிருக்காரு இல்லையா? எது அட்வான்டேஜஸ் கேரக்டர், எது டிஸ்அட்வான்டேஜஸ் கேரக்டர்னு சொல்லி இந்த நேச்சர் தான் சொல்லணும். இந்த நேச்சர்ல அப்ப இருக்கிற கிளைமேட்டிக் சேஞ்சஸ், அப்ப இருக்கிற உணவு பழக்க வழக்கங்கள்,
தண்ணி, availability of water, இதெல்லாம் வச்சுதான் நேச்சுரல் செலெக்ஷன் நடக்கும். ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் வந்து ஒரு ப்ரோக்ரெசிவ் அடாப்டேஷன் சொல்லலாம். அந்த நியூ ஸ்பீசிஸ் வந்து நேச்சர் அடாப்ட் பண்ண அது ஒரு வின்னிங் நியூ ஸ்பீசிஸா இருக்கும். அஞ்சாவதா வந்து ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெண்டு வேற வேற ஸ்பீசிஸ், பேரண்ட் வந்து ரெண்டு பேருமே வேற வேற ஸ்பீசிஸ், அவங்களால ப்ரீடிங் பண்ண முடிஞ்சா, அவங்களால இன்டர் ப்ரீடிங் பண்ண முடிஞ்சா, அதுல வர்ற ஆஃப்ஸ்பிரிங் வந்து ரெண்டு பேரண்டையும் கலந்து வேற ஒரு ஜீன் காம்பினேஷன்ல இருக்கும். அதான் ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷன் வந்து சிம்பாட்ரிக் ஸ்பீசியேஷனும் சொல்லலாம். சிம்பாட்ரிக் ஸ்பீசியேஷன் பத்தி போன வீடியோல பேசியிருக்கோம், டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசியேஷன்ல. சிம்பாட்ரிக் ஸ்பீசியேஷன் என்னது? ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷன்னால வர்ற ஸ்பீசியேஷன். அதனாலயும் ஹைபிரிடைசேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு மேட் பண்றதுக்கு அதோட ஸ்பீசிஸ் ஆட்களே கிடைக்கல, வேற ஒரு ஸ்பீசிஸ் தான் பிரீடிங்க்கு கிடைக்கிறாங்க. இன்டர் பிரீடிங் தான் பண்ண முடியும் அப்படிங்கையில வர்றதுதான் ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷன்ல வர்ற ஆஃப்ஸ்பிரிங்கவே நம்ம வந்து ஹைபிரிட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஹைபிரிடைசேஷன் வந்து இன்டர் பிரீடிங், வேற ஒரு ஸ்பீசிஸை இன்டர் பிரீட் பண்றதுனால அவுட் பிரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை கொஸ்டின் பேப்பர்ல இன்டர் பிரீடிங்னு கொடுக்காம அவுட் பிரீடிங்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாலும் அது ஹைபிரிடைசேஷனை குறிக்கும். கடைசியா ஐசோலேஷன். ஐசோலேஷன் பத்தி நம்ம நிறையவே ரொம்ப முன்னாடி வீடியோல பேசியிருக்கோம். ஐசோலேஷன் வந்து ஒரு பாப்புலேஷன் வந்து அப்படியே ஐசோலேட் ஆயிரும். அது ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷனா இருக்கலாம், இல்ல ஸ்டெரிலைசேஷன் ஏற்பட்டுருச்சு, பேரண்டல் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு ஸ்டெரிலைசேஷன் ஏற்பட்டுருச்சு, அதனால அது ஐசோலேட் ஆகி வேற ஜீன் காம்பினேஷன் கொடுக்குது. ஹைபிரிட் ஐசோலேஷன், ஜைகோட்டிக் ஐசோலேஷன், இந்த மாதிரி ஐசோலேஷன் தனித்து விடப்பட்ட ஒரு சில அனிமல்ஸ் மட்டும் என்ன ஆகும், புது ஸ்பீசிஸா உருவாக்கும். நம்ம வந்து இது டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ் பார்த்தோம் அடாப்டிவ் ரேடியேஷன்ல. டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ் தனித்து விடப்பட்ட ஒரு கொஞ்சம் பாப்புலேஷன், அந்த பேர்ட்ஸ் என்னாச்சு அப்படின்னா ஒரு 6-7 ஸ்பீசிஸா, ஒரு 16 ஸ்பீசிஸா, அந்த மாதிரிலாம் புது ஸ்பீசிஸா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது ஜெனடிக் ட்ரிஃப்ட். ஜெனடிக் ட்ரிஃப்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு சின்ன பாப்புலேஷன்ல ஜெனடிக் சேஞ்ச் நடக்கிறது தான் ஜெனடிக் ட்ரிஃப்ட். क्वेश्चन பேப்பர்ல இப்படியே வருவாங்க क्वेश्चन, ஜெனடிக் சேஞ்ச் இன் ஸ்மால் பாப்புலேஷன், ஆப்ஷன்ல ஜெனடிக் ட்ரிஃப்ட் தான் ஆன்சர். இவ்வளவுதான் क्वेश्चन ஆன்சர். பார்த்துக்கோங்க, ஜெனடிக் சேஞ்ச் இன் ஸ்மால் பாப்புலேஷன் வந்து ஜெனடிக் ட்ரிஃப்ட். இது வந்து எப்பனா இது ஒரு சான்ஸ் தான், ஒரு ப்ராபபிலிட்டி மாதிரி. பியூர்லி இது எப்பதான் நடக்கும்னா ஒரு சான்ஸ் நடந்தாலும் நடக்கலாம். அப்படி நடந்து ஒரு புதுவித ஜீன் காம்பினேஷன் வந்து அது ஒரு நியூ ஸ்பீசிஸா ஃபார்ம் ஆகுது, அவ்வளவுதான். இதை நம்ம சீவல் ரைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஜெனடிக் ட்ரிஃப்ட சீவல் ரைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்? அதோட ஃபவுண்டர் ஜெனடிக் ட்ரிஃப்ட எக்ஸ்பிளைன் பண்ணவர் சீவல் ரைட். சீவல் ரைட் வந்து ரொம்ப பை சான்ஸ் நடந்து ஒரு சின்ன பாப்புலேஷன்ல புது ஸ்பீசிஸ் உருவாக்குறதுனால இது வந்து ஒரு மைக்ரோ எவல்யூஷனை உண்டு பண்றதுக்கான சான்சஸ் உண்டு. எவல்யூஷன்லயே ரொம்ப மைக்ரோ எவல்யூஷன், சின்ன பாப்புலேஷன்ல சின்ன ஜெனடிக் சேஞ்ச் நடக்கிறது. இதுதான் ஜெனடிக் ட்ரிஃப்ட். இதுல முக்கியமான 2 क्वेश्चन நான் சொல்லிடுறேன். ஜெனடிக் சேஞ்ச் இன் ஸ்மால் பாப்புலேஷன் நோட் பண்ணிக்கோங்க. சீவல் ரைட் இந்த நேம் நோட் பண்ணிக்கோங்க. சீவல் ரைட் எஃபெக்ட்னாலும் ஜெனடிக் ட்ரிஃப்ட் தான். நெக்ஸ்ட் போவோம், பாலிப்ளாய்டி. பிளாய்டி அப்படின்னாலே குரோமோசோமல் நம்பர் அப்படியே இன்க்ரீஸ் ஆகணும் அல்லது டிக்ரீஸ் ஆகணும். பாலிப்ளாய்டி அப்படின்னா குரோமோசோமல் நம்பர் நிறைய இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட குரோமோசோமல் நம்பர் என்னது? 46, 46. ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரு செல்லுல 46 குரோமோசோம் இருக்கு. அத வந்து நம்ம 2n அப்படின்றோம், டிப்ளாய்டு நம்பர். கேமெட்ஸ் லெவல்ல இருக்கு 23, அதுல பாதி தான் இருக்கும் 23. ஹாப்ளாய்டு நம்பர், n நம்பர். இது தெரிஞ்சாலே போதும், பாலிப்ளாய்டி நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இல்லையா? குரோமோசோம் வந்து அப்படியே ஜாஸ்தி ஆயிடும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்புறமா இதுல உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன். அமெரிக்கால காசிபியம் பார்படன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது காட்டன் வெரைட்டி கல்டிவேட் பண்றாங்க, காசிபியம் பார்படன்ஸ். அதோட பேரண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா காசிபியம் அர்போரியம், காசிபியம் ரேமோண்டி. காசிபியம் அர்போரியம், காசிபியம் ரேமோண்டி, இந்த ரெட் கலர் கிரீன் கலர் இருக்குல்ல, இவங்க தான் பேரண்ட்ஸ். இவங்களோட குரோமோசோம் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றது டிப்ளாய்டு நம்பர், 2n நம்பர். கேமெட்ல இருக்கிறது சொல்லணுங்க, நார்மல் செல்லுலயே 26.
காசிபியம் அர்போரியம்க்கு எவ்வளோ 26, இன்னொரு பேரண்ட்டுக்கு எவ்வளோ 26, 2n நம்பர் 2n நம்பர். ஆனா இதுல வந்த நியூ ஸ்பீசிஸ் பாருங்க, காசிபியம் பார்படன்ஸ். இந்த புது ஸ்பீசிஸ்ல 26 பிளஸ் 26 56 குரோமோசோம்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? டிப்ளாய்டு நம்பர் பிளஸ் டிப்ளாய்டு நம்பர், அப்ப வர்றது எப்படி இருக்கும்? 2n பிளஸ் 2n ஈக்குவல் டு 4n. டெட்ராப்ளாய்டு. டெட்ராப்ளாய்டு அப்படின்னா என்னது? 4, ஒரு பங்குனா n, 4 பங்குனா டெட்ராப்ளாய்டு. அந்த அளவுக்கு குரோமோசோம்ஸ் அதோட செல்லுல இருக்கு. இது ஒரு புது வெரைட்டி காட்டன், அமெரிக்கால இருக்கு. இதுதான் எக்ஸாம்பிள். இது பாலிப்ளாய்டு எப்போ உருவாகும் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸா உருவாயிரும், அப்படி டக்குன்னு உருவாயிரும். கேமெட்ஸ் வந்து n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும், வெறும் n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஒரு 23 குரோமோசோம் இருக்க கேமெட்ஸ்ல அந்த கேமெட்ஸ் முதல்ல ரெண்டு கேமெட் சேரணும், அப்ப 46 ஆயிரும். 46 கேமெட் இருக்கா? இதே மாதிரி டிப்ளாய்டு நம்பர் கேமெட் இன்னொரு 46 வந்து சேரையில 92 குரோமோசோமோட ஒரு ஆஃப்ஸ்பிரிங் வரும். அந்த 92 குரோமோசோமோட வர ஆஃப்ஸ்பிரிங் வேற வேற மாதிரி கேரக்டர்ஸ் காமிக்கும். பாருங்க, டெட்ராப்ளாய்டு 4n நம்பர் குரோமோசோம் காம்பினேஷன், என்னென்னமோ கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். இன்ஸ்டன்டேனியஸ், டக்குன்னு நடந்துரும். ஓகேயா? இதுதான் பாலிப்ளாய்டி. இந்த எக்ஸாம்பிள் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2n, இன்னொரு கேமெட்லயும் 2n, டிப்ளாய்டு நம்பர் கேமெட் பிளஸ் டிப்ளாய்டு நம்பர் கேமெட் ஈக்குவல் டு ஆஃப்ஸ்பிரிங்ல என்ன இருக்கும்? டெட்ராப்ளாய்டா இருக்கும் குரோமோசோம். இதுவும் ஒரு சிம்பாட்ரிக் ஸ்பீசியேஷன், ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷன்னாலையும் நடக்கலாம். இது பாலிப்ளாய்டி வந்து ஆட்டோப்ளாய்டியா இருக்கலாம், அல்லோப்ளாய்டியா இருக்கலாம். ஆட்டோப்ளாய்டின்றது ரெண்டு டிப்ளாய்டு கேமெட் இருக்குல்ல, ரெண்டுமே ஒரே ஸ்பீசிஸ்ல இருந்து வந்தா அது ஆட்டோப்ளாய்டி. ரெண்டு டிப்ளாய்டு கேமெட்டுமே வேற வேற ஸ்பீசிஸ்ல வந்தா அது அல்லோப்ளாய்டி. இவ்வளவுதான் பாலிப்ளாய்டிக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பிளாய்டினாலே நீங்க குரோமோசோம் நம்பர் அப்படியே மாறுறதுன்னு நினைச்சுக்கலாம். இங்க உங்களுக்கு ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்னா என்னன்னா, கேமெட்ஸும் சேர்றதான்னு கேட்டா இல்ல, டிப்ளாய்டு நம்பர் கேமெட்டா இருக்கணும், இன்னொரு பேரண்ட்டுக்கும் டிப்ளாய்டு நம்பர் கேமெட்டா இருக்கணும், வர்ற ஆஃப்ஸ்பிரிங் வர்ற நியூ ஸ்பீசிஸ்ல டெட்ராப்ளாய்டா இருக்கணும். இதுதான் இந்த காம்பினேஷன். அடுத்தது ஃபவுண்டர்ஸ் பிரின்சிபல், ரொம்ப முக்கியமானது. இந்த இதுல பாத்துக்கோங்க, ஜெனடிக் ட்ரிஃப்ட்ல இருந்து क्वेश्चंस வந்திருக்கு, ஃபவுண்டர்ஸ் பிரின்சிபலும் வந்திருக்கு. ஃபவுண்டர்ஸ் பிரின்சிபலோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தோம்னா மேயரோ ஷெப்பர்டோ. ஏன் அதுக்கு ஃபவுண்டர்ஸ் பிரின்சிபல்னு பேர் வந்துச்சுன்னு நான் கடைசியா சொல்றேன். பட் இந்த ஃபவுண்டர்ஸ் பிரின்சிபலை கண்டுபிடிச்சது மேயரோ ஷெப்பர்டோ. ஒன்றும் இல்ல, ஜெனடிக் ட்ரிஃப்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு சின்ன பாப்புலேஷன்ல ஏற்படுற சின்ன ஜீன் ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ், சின்ன ஜெனடிக் சேஞ்சஸ், சின்ன பாப்புலேஷன்ல ஒரு 10 பேருக்குள்ள நடக்கிறது, ஒரு பெரிய பாப்புலேஷன்ல அப்படி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதான் ஃபவுண்டர்ஸ் பிரின்சிபல் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பாப்புலேஷன்ல திடீர்னு ஒரு ஜீன் சேஞ்ச் நடந்தா அதுதான் ஃபவுண்டர்ஸ் பிரின்சிபல். ஓகே, எக்ஸாம்பிள் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஜீனை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்படி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் ஸ்மால் எம் ஸ்மால் எம், இந்த காம்பினேஷன்ல ஜீன் காம்பினேஷன் இருக்கு. 25 பேர் கேபிட்டல் எம் கேரி பண்றாங்க, 25 பேர் ஸ்மால் எம் கேரி பண்றாங்க. அந்த பாப்புலேஷன்ல ஒரு 50% மக்கள், ஒரு 50% மக்கள் கேபிட்டல் எம் ஸ்மால் எம் கேரி பண்றாங்க. இப்படி ஒரு 100 பேர் இருக்காங்க இந்த பாப்புலேஷன்ல வச்சுக்கோங்களேன். அந்த ரேஷியோவை எப்படிங்க சொல்றீங்க? ஜீனோடைபிக் ரேஷியோ என்னது? 1:2:1. இது நம்ம ஈஸியா சொல்லிடலாம், 1:2. இப்படி ஒரு பாப்புலேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. காலங்காலமா இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 1:2:1 ஈஸியா ஃபார்ம் ஆகி வந்துட்டே இருக்கும். இப்போ ஏதோ ஒரு ஐசோலேஷன் நடக்குது, ஏதோ ஒரு செக்ரிகேஷன் நடக்குது, மைக்ரேஷன் ஆயிடுது, இல்ல ஒரு 10 பேர் மட்டும் தனியா பிடிச்சிட்டு போயிடுறோம். இந்த காம்பினேஷன்ல இருந்து ஒரு 10 பேரை மட்டும் எடுத்துட்டு போகல, அந்த 10 பேரும் இதே 1:2:1 காம்பினேஷன்ல தான் இருப்பாங்களா? அப்படி கிடையாதே, ரேண்டமா தானே இருப்பாங்க. அதுல ஒரு 7 பேர் கேபிட்டல் எம்மா இருக்கலாம், ஒரு 2 பேர் ஸ்மால் எம்மா இருக்கலாம், ஒருத்தர் மட்டும் கேபிட்டல் எம் ஸ்மால் எம் அப்படி இருப்பாங்க. 7:1:2 அந்த காம்பினேஷன் நம்ம எடுத்து போயிட்டோம்னா அதுல யாரு சுப்பீரியர், அதுல எந்த கேரக்டர் சுப்பீரியர், அப்படி பிரீட் ஆகி வர்ற ஒரு நியூ ஸ்பீசிஸா அவங்க மாறிடுவாங்க. புரியுதா? இதான் ஃபவுண்டர்ஸ் பிரின்சிபல். இந்த 100 பேர் இருக்காங்க, இதுல அழகான ஒரு ஜீன் ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் ஆயிட்டு வருது, 1:2:1. காலங்காலமா இந்த ஃப்ரீக்வன்சி தான் மெயின்டைன் ஆயிட்டு வருது. இதுல ஒரு 10 பேர் மட்டும் தனிச்சு விடப்பட்டுட்டாங்க, ஒரு தீவுலயோ இல்ல ஒரு தண்ணிக்குள்ளேயோ தண்ணிக்கு மேலேயோ இந்த மாதிரி தனித்து விடப்பட்டுட்டாங்க அப்படின்னா, அந்த 10 பேர் நம்ம
ஐசோலேட் பண்ணையில அவங்க 1:2 காம்பினேஷன்ல இருக்கணும் இல்ல, 7:2:1 இருக்கலாம், 5:3:2 இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். வெறும் 9:1 மட்டும் இருக்கலாம். ஏதோ ஒரு காம்பினேஷன் இல்லாம கூட இருக்கலாம். இந்த 10 பேர் தான் ஃபவுண்டர். புது ஸ்பீசிஸோட ஃபவுண்டர் வந்து இந்த தனித்து விடப்பட்ட இந்த 10 பேர் தான். அதனாலதான் இத ஃபவுண்டர்ஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதோட ஸ்பீசியேஷன் முடிஞ்சிருச்சு. ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஸ்பீசியேஷனும் முடிச்சாச்சு. தேங்க்யூ.